ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி சிறகடி காசில் என்ன நடந்துன்றதை பார்க்கலாம். நேற்று ரோகிணியை வித்யா ரொம்பவே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. உன்னை இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்ததுக்காக எனக்கு தான் சிறந்த மாமியார் பட்டமே கொடுக்கணும். நீ என்ன பண்ணுவியோ என்னை பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு மனோஜை நீ எந்திரிச்சு வந்து எங்கள் கூட தூங்கு, இவ தனியாக தூங்கட்டும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மனோஜ் எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. ரவியையும் ஸ்ருதியையும் காட்டுறாங்க. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா இன்டீரியர் டிசைனும் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எது சூஸ் பண்ணலான்னு பாருன்னு சொல்லி ரவி கிட்ட சொல்கிறாங்க. ரவி ஸ்ருதியை பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ தேவையில்லாத வேலை, இப்போது நம்ம இது பண்ணுறது சரியாக இருக்காது. அதுவும் இல்லாமல் நீ உங்கள் அப்பாவோட காசில் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியலை. இதனால எனக்கு அது ரொம்ப பெரிய பாதிப்பு. நானே சம்பாரித்து நானே பண்ணுறேன், எனக்கு டைம் மட்டும் கொடு ஸ்ருதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை இப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சு நம்ம முன்னேற வழியை பார்க்கலாம், நம்மளே ஓனாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரவி கிட்ட சொல்கிறாரு. ரவி அதை கேட்டுக்காம நான் எம்டிக்கு வேலை பார்க்குறது உனக்கு பிடிக்கல, அதுக்காக நீ இப்படி ஈகோவில் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது. கோவப்பட்டுட்டு நான் அப்படிலாம் சொல்ல கிடையாது, நீ எனக்கு வேலை பாருன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தனித்தனியாக ஹெட்செட் போட்டுட்டு உட்காந்துடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஸ்ருதி ரவி கிட்ட நீ என்ன சாங் கேட்குற அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்குறாங்க. ஸ்ருதி கேட்டால் அதே பாடத்தான் அவரும் கேட்டுட்ருக்காரு. அதே மாதிரி இவங்க பாட்டு கேட்டுட்டு இருந்ததை அவரோட காதில் வைக்கிறாங்க. பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானமும் ஆகிடுறாங்க. முத்து அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அவர் எங்கடா என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டதுக்கு சீதாவுக்கு வரன் பார்க்குறக்காக நான் இந்த திருமண தகவல் மையத்தில் கொடுத்து வச்சுருக்கேன், அங்கேருந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் முத்துக்கிட்ட பேசுகிறாரு. என்ன யாருக்காக நீங்கள் வரன் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சிக்கு அவங்களுக்கு தான் நான் வரன் பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த ஆள் அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்குறாங்க. முத்து 21 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கு அவர் நீங்கள் யாருக்கு பார்க்குறீங்கன்னு பதிலுக்கு அந்த இன்னொருத்தரை கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் யாருக்கும் பார்க்கல, எனக்கு தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் தங்கச்சியை வேணால் எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்துவுக்கு கோவம் வந்துடுது. என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டதுக்கு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் 45லேருந்து 50 வயசுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்து என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி அவர்கிட்டையும் சண்டைக்கு போயிடுறாரு. இவங்க இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே உள்ளே இருந்து முத்துவை கூப்பிடுறாங்க. உள்ளே போய் முத்து உட்காந்ததும் அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, உங்கள் குழந்தையோட ஜாதகத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஜாதகம் வந்திருக்கு, ரொம்பவே பொருத்தமாக இருக்குது, அந்த ஜாதகத்தை பற்றி பேசலாமான்ற மாதிரி கேட்குறாரு. உடனே முத்து அவர் என்ன வேலை பார்க்குறாரு, யார் அவர் பேர் என்னன்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே அந்த ஐயா சொல்கிறாரு, இல்லை அவரோட பேர் அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவை நான் வர சொல்லியிருக்கேன், நேர்லேயே பார்த்துடலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. உள்ளே என்ட்ரி ஆனதும் முத்துவோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஆமாங்க, நம்ம கெஸ் பண்ண மாதிரி அது அருணோட அம்மா தான் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுமே முத்து எந்திரிச்சு, இனிமேல் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம், இனிமேல் அதை பற்றி நான் பேச விரும்பலை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உடனே அந்த ஜோசியக்காரரை அந்த அம்மா உட்கார வச்சு, ஏன் இப்படி பண்ணுறாரு, உங்கள் பையனோட ஜாதகமும் அவங்க வீட்டு பொண்ணோட ஜாதகமும் ரொம்பவே பொருந்தி இருக்குது, ஆனால் இவர் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையனுக்கும் அந்த பையனுக்கும் சண்டைங்க, அதனால தான் இந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான், என் பையனும் அந்த பொண்ணை தான் விரும்புகிறான், ஆனால் இவனால தான் இப்போ கல்யாணம் நடக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பொறுத்தம் இருக்குது, ஏதாச்சும் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நடக்கிறது என்னன்னு தெரியாமல் முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இங்கே பாரு நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாதகம் வந்திருக்கலாம், அந்த ஜாதகத்தை விட்டுட்டு நீ ஏன்டா கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டதுக்கு முத்து அவர்கிட்ட, டேய் வந்ததே அந்த போலீஸ்கார அருணோட ஜாதகம் தாண்டா, அவனோட அம்மா தாண்டா, இது நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. மீனா ஸ்ருதியை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு சாப்பிட்ற ஐடியாவே இல்லை, இன்டீரியர் டிசைனிங் ஒர்க்குக்கு உண்டான கலர் என்னென்னு நான் ரவிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவர் சொல்லவே மாட்டார். ரவி என்ன கலர் பண்ணணும்னு சொன்னால் அதை பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு கேட்க முடியலை என்னால், நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே மீனா நான் எப்படி கேட்குறதுன்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்லா பேச தெரியும், நீங்கள் கரெக்டாக பக்குவமாக கேட்டு சொல்லிடுவீங்க, எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் மறைஞ்சிக்கிறாங்க. ரவியும் வெளியே கிளம்பிட்டு வராரு. வந்ததும் மீனா அவங்கள சாப்பிட சொல்கிறாங்க. ரெண்டு பேருமா சாப்பிட்ருக்காங்க. சாப்பிடும்போது ரவி கிட்ட மீனா கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, நேற்றும் நீங்கள் ப்ளூ கலர் போட்டிருந்தீங்க, இன்றைக்கும் நீங்கள் ப்ளூ கலர் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு ரவி சொல்கிறாரு, எனக்கு லைட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அதுவும் லைட் ப்ளூ கலர்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ணி, ஆனால் இந்த ஸ்ருதி கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா அதை நீங்கள் எப்படியாச்சும் அவளுக்கு புரிய வைங்க, இப்போதைக்கு இந்த பிஸ்னஸ் வேணான்னு சொல்கிறான், நான் ரொம்ப பிடிவாதமாக இருக்காண்ணி, அவகிட்ட எப்படியாச்சும் பேசி நீங்கள் புரிய வைங்க அண்ணி அப்படின்ற மாதிரி ரவி மீனா கிட்ட சொல்கிறாரு.
சொன்னதுக்கு மீனாவும் சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரவியை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு ஸ்ருதி கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு ஸ்ருதி பதிலுக்கு இவங்க கிட்ட சொல்கிறாங்க, இது எப்படியோ இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும், அதுக்குள்ளேயும் நான் ரவியை பேசி கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மனோஜும் ரோகிணியும் சிரிச்சுக்கிட்டே ரூம்லேருந்து வராங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும் வராங்க. வந்தது என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, வேலைக்கு கிளம்பலையா மனோஜ் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டதுக்கு ரோகிணி அமைதியாக நிற்கிறாங்க. நின்னதுக்கு இன்னைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு எதுவுமே பதில் பேசாமல் ரோகிணி நின்றுட்டுருக்கோம். விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட ரோகிணி கேட்குறாங்க, இப்போயாச்சும் வாயை திறந்து பேசலாமே, உன்னை பேசுன்னு ரொம்பவே நான் போராட வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அவன் எனக்கு பணம் தருவா, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா முத்து வந்து அவரோட ஃப்ரெண்ட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஒரு பர்சன் வராரு. வந்து முத்துக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி முத்து கேட்கும்போது, என் பையன் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கான், அவன் நல்லாவே படிச்சிருக்கான், நீங்கள் பொண்ணு தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், என் பையனுக்கு தரீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு கேட்க வந்தவர் கூட இருந்தவர், வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, இவங்க வீட்டு பொண்ணை தான் நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னு சொன்னால் நான் வேணான்னு சொல்லியிருப்பேன், இவங்க வீட்டு பொண்ணு ஒரு டிராஃபிக் போலீஸை லவ் பண்ணுது, இந்த பொண்ணு நமக்கு சரிப்படாது, அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமுடுத்துறாரு. உடனே அவர் வந்துட்டு முத்து கிட்ட இந்த சம்மந்தம் சரிப்படாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்கள் வீட்டு பொண்ணு டிராஃபிக் போலீஸை லவ் பண்ணுதாமே, அப்புறம் கல்யாணத்தப்போ ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்னாலும் அசிங்கப்பட முடியாதுன்ற மாதிரி முத்து கிட்ட சொல்கிறாங்க. முத்து பதில் பேச முடியாமல் நின்றுட்டுருக்காரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.